வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நதிநீர் இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும். பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தல். மாற்றம் என்று சொல்லி வந்தவர்கள் அளித்த பட்ஜெட்டில் மாற்றம் இல்லை. முன்னாள் வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேட்டி. வளமான தமிழ்நாட்டை நோக்கிய நமது வெற்றி பயணம் தொடரட்டும். தமிழக வேளாண் பட்ஜெட் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பட்ஜெட் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெருமிதம். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை தமிழக அரசு உயர்த்தினால் உச்சநீதிமன்றத்திற்கு செல்வோம். கேரள அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் மான் ஜோசப் எச்சரிக்கை. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். நதிநீர் இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்திட மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமை ஆகியவற்றிற்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழ்நாடு மாநிலம் இயல்பாகவே மேற்பரப்பு நீர் வளங்களில் பற்றாக்குறை கொண்டதாகவும் நீர் தேவைகளில் 30% மேலாக அண்டை மாநிலங்களை சார்ந்தே உள்ளது என்றும் மாநில அரசினால் தொடர்ச்சியான ஒழுங்குமுறை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டும் நிலத்தடி நீர் வளமும் கவலைக்கிடமான கட்டத்தை எட்டும் அளவிற்கு பயன்படுத்தப்பட்டு பல பகுதிகளில் அது அளவிற்கு அதிகமாக உறிஞ்சப்படும் நிலை தொடர்கிறது என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் ஆகியவை தொடர்ந்து கடுமையான நீர் பற்றாக்குறையுடனும் வளர்ச்சியாலும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளதாகவும் அம்மாவட்டங்களில் அதிகரித்து வரும் நீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நிரந்தர தீர்வாக கோதாவரி, காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது அவசியம் என்றும் இத்திட்டத்தினால் வெள்ள உபரி நீரை நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு திருப்பிவிட வழிவகுப்பதாய் அமையும் என்றும் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். மாற்றம் என்று சொல்லி வந்தவர்கள் அளித்த பட்ஜெட்டில் மாற்றம் இல்லை என்று முன்னாள் வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வேளாண் பட்ஜெட்டில் பல அறிவிப்புகள் வரும் என்று தமிழக விவசாயிகள் பலரும் எதிர்பார்த்து இருந்தனர். ஆனால் எங்கள் பட்ஜெட்டை திரும்ப படித்தது போல் இருந்தது. நான் 6 முறை வேளாண் பட்ஜெட் மீது உரையாற்றி இருக்கிறேன். இன்று சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருக்கும் போது 7வது முறையாக படிக்கிறோமோ என்ற எண்ணம் வந்தது என்றும் மாற்றம் என்று சொல்லி வந்தவர்கள் அளித்த பட்ஜெட்டில் மாற்றம் இல்லை. புதிய அறிவிப்புகள் ஏதாவது வரும் என்று பார்த்தால் ஒன்றும் இல்லை. நாங்கள் தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் உள்ள அறிவிப்புகள் வரி பிசகாமல் அப்படியே உள்ளன என்றும் திமுக ஆட்சியில் அறிவித்த அனைத்தும் தாவேக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் வேளாண் கருவிகளை மானிய விலையில் வழங்க திட்டமிட்டிருந்தோம். அதை அப்படியே அறிவித்து விட்டனர். 2 லட்சம் விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்பு வழங்கும் திட்டம் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. மானாவாரி நில விவசாயிகளுக்கு மானியம் வழங்கும் திட்டம் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை என்றும் முன்னாள் வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பட்ஜெட் என்றும் வளமான தமிழ்நாட்டை நோக்கிய நமது வெற்றி பயணம் தொடரட்டும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இலக்காகவும் மக்கள் நலனை மையமாகவும் கொண்டு ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் அனைவரும் பாராட்டும் வகையில் 2026-27 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ள நிதி, திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் மரிய வில்சன், வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ள வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திருத்திய நிதிநிலை அறிக்கையானது மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழில் முனைவோர், அரசு பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கும் புதிய நம்பிக்கையை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார்.
மேலும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையானது தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியோடு அதன் தொழில் சார்ந்த கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு, பால்வளம், உணவுப் பொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்துவதோடு அனைத்து தரப்பு விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் வளமான தமிழ்நாட்டை நோக்கிய நமது வெற்றி பயணம் தொடரட்டும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை தமிழக அரசு உயர்த்தினால் உச்சநீதிமன்றத்திற்கு செல்வோம் என்று கேரள அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் மான்ஸ் ஜோசப் எச்சரித்துள்ளார். கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள 131 ஆண்டுகள் பழமையான முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக தமிழக அரசு தனது பட்ஜெட்டில் நேற்று அறிவித்தது. இதற்கு கேரள மாநிலத்தின் தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் வர தொடங்கியுள்ளன. இதுகுறித்த கேரள அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் மான்ஸ் ஜோசப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த முக்கிய உத்தரவுகள் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை என்றும் கேரள நீர்வளத்துறை அமைச்சர் மான்ஸ் ஜோசப் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அணையின் நீர்மட்டத்தை 142 அடிக்கு மேல் உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் அத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் கேரள அரசு உச்சநீதிமன்றத்தை நாடும் என்றும் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் லட்சத்தீவு பகுதிகள் வரை தென் தமிழகம் மற்றும் கேரளா வழியாக ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது என்றும் இதன் காரணமாக தமிழகத்தில் 7ஆம் தேதி கோவை, தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் ஆகஸ்ட் 8 முதல் 12ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், இதர தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை புறநகர் பகுதிகளில் நாளை ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குடியாத்தம் மோர்தனா அணை சுற்றுலா தலம் அமைப்பது குறித்து அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆந்திர எல்லை பகுதியான தமிழகத்தில் மோர்தானா அணை கட்டப்பட்டு உள்ளது. இந்த அணையில் தேக்கப்படும் தண்ணீர் குடியாத்தம் கேவி குப்பம் வரையில் நீர்ப்பாசன வசதி பெறுகிறது. தற்போது அணையில் நீர் இருப்புள்ள நிலையில் விவசாயிகளும் பொதுமக்களும் அணையை திறக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் குடியாத்தம் மோர்தனா அணைக்கு சென்று ஆய்வு செய்ததுடன் அணையின் மதகுகள் பராமரிப்பு மற்றும் அணையின் பரப்பளவு, நீர் இருப்பு போன்ற தகவல்களை கேட்டறிந்தார். அதன் பின்னர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அணையை திறக்க விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மோர்தானா அங்கன்வாடி மையத்தில் உள்ள சத்துணவு கூடம், அங்கன்வாடி மையம் ஆகியவற்றை ஆய்வு செய்ததுடன் அரசு துவக்கப் பள்ளியிலும் ஆய்வு செய்தார். அப்போது மாணவர்களுக்கு தரமான சத்துணவு வழங்கப்படுகிறதா என அங்கன்வாடி மையத்தில் ஆய்வு செய்தார். அப்போது அங்கன்வாடி மையத்தில் உள்ள மாணவர்களிடமும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களிடமும் பாடம் படிக்க சொல்லி மாணவர்கள் படிப்பதை கேட்டு மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் வாழ்த்தினார். இதனிடையே அப்பகுதி மக்கள் குடிநீர் தேவை மற்றும் வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்யும்படி மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைத்தனர். உடனடியாக குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்வதாகவும் மக்கள் வாழ்வாதாரம் மேம்பட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் மையம் அமைக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்தார். ஆய்வின் போது குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில்குமார், வட்டாட்சியர் பிரியா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். திருநின்றவூர் அடுத்த நத்தமேடு ஊராட்சியில் 1,25,00,000 மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையை பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அடுத்த நத்தமேடு ஊராட்சிக்கு உட்பட்ட 3வது வார்டு பகுதியில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதி மக்கள் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மண் சாலையை மட்டுமே பயன்படுத்தி வந்ததாகவும் மழை காலங்களில் சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளதால் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமலும் வேலைக்கு செல்பவர்கள் பாதையில் நடந்து செல்ல முடியாமலும் அவதிப்பட்டு வந்ததாக தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திருநின்றவூர் விஜயிடம் சாலையை சீரமைக்க வேண்டும் என்று
கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசத்தின் ஆணைப்படி திருவள்ளூர் கிழக்கு ஒன்றியம் நத்தமேடு ஊராட்சியில் 1,25,00,000 மதிப்பீட்டில் 1300 மீட்டர் தூரத்திற்கு சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டு கிழக்கு ஒன்றிய இணை செயலாளர் நத்தமேடு நாகராஜ் ஏற்பாட்டில் சாலை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்காக சாலையை திறந்து வைத்தார். அதன் பின்னர் மக்களின் குறைகளை கேட்டறிந்து விரைவில் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். இதில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் தினேஷ், வழக்கறிஞரணி கமலேஷ், கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் பாக்கம் சதீஸ்வரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாங்கள் இந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. இந்த ரோடு ரொம்ப வந்து பள்ளம் இழம மழைக்கெல்லாம் ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நிறைய பலமுறை வந்து நாங்கள் இதுக்கு ஸ்டெப் எடுத்து அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருந்தோம். ஒன்றும் சரியாகலை. இப்போ தளபதி அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அவர்கள் மூலிமா நம்ம எங்கள் எம்எல்ஏ பிரகாசம் அவர்கள் மூலிமா இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. நம்ம தளபதி ஆட்சியில் உடனடியாக இது நிறைவேறிச்சு. அதுக்கு தளபதி முதலமைச்சர் அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. முக்கியமாக வந்து அதை உடனே ஸ்டெப் எடுத்த ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் மற்றும் வந்து நத்தம்பேடு செயலாளர் நாகராஜ் அவர்கள், எம்எல்ஏ பிரகாஷ் அவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முதலமைச்சர் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குழந்தையின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் தாய்மார்களின் தாய்ப்பாலின் அவசியம் குறித்து கோவையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை RS புரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் இளம் தாய்மார்களுக்கான தாய்ப்பால் ஊட்டுதலும் அதற்கு அப்பாலும் என்ற சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் அமைப்புகள் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மருத்துவ வல்லுநர்கள் பங்கேற்று பிறந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் உணவளிக்கும் முறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் நல மூத்த மருத்துவர் KS கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைப்படி குழந்தை பிறந்த முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்றும் அதுவே குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு மிக முக்கியம் என்றும் குறிப்பிட்டார். அவரை தொடர்ந்து ஊட்டச்சத்து நிபுணர் பேபிஸ்ரீ பேசும்போது தாய்ப்பால் கொடுக்கும் சரியான முறைகள் மற்றும் 6 மாதங்களுக்கு பிறகு சத்தான துணை உணவுகளை அறிமுகப்படுத்துவது குறித்து விளக்கம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து மகப்பேறு மருத்துவர் சுகன்யா கதிர் பேசினார். அப்போது பிரசவத்திற்கு பின்னர் HPV தடுப்பூசியின் அவசியத்தை விளக்கினார். நிகழ்ச்சியில் ஏராளமான தாய்மார்கள் பங்கேற்று பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவில் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. குட் ஈவினிங், வணக்கம். இன்னைக்கு ராவ் ஹாஸ்பிட்டல் பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதுக்காக இன்னைக்கு பெரிய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். 80-100 பெண்மணிகள் இங்கே வந்திருக்காங்க. நான் உலகத்தில் தாய்ப்பால் தான் முக்கியமான ஊனு. குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான் ஊனு. இது ஒரு அமிர்தம். இதில் எல்லா விதமான ப்ரோட்டீன்ஸ், ஹார்மோன்ஸ், அப்புறம் பேபிக்கு இம்யூனிட்டி கொடுக்குற எல்லா ரசாயனங்கள் இதில் இருக்குது. தாய்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக பால் கிடைக்கும்போது நீங்கள் பவுடர் பால், மாட்டுப்பால் எல்லாம் கொடுக்கக்கூடாது. இது கொடுக்கறதுனால குழந்தைக்கு என்னென்ன விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது சொல்கிற அறிவு இன்னைக்கு கொடுக்கறதுக்காக இந்த வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வீக், அதுக்காக இன்னைக்கு ப்ரோக்ராம் நடத்திருக்கோம். செங்கனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னப்பள்ளத்தூரில் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தை அடுத்த செங்கனூர் ஊராட்சிக்குட்பட்ட சின்னப்பள்ளத்தூரில் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயின்று வரும் மாணவிகளுக்கு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் மூலம் 3 மாத காலத்திற்கு தற்காப்பு கலை பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. மாணவிகளிடையே தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் வளர்க்கும் நோக்கில் தற்காப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. மாணவிகளுக்கு தமிழர் தற்காப்பு பயிற்சி பள்ளி நிறுவனர் சண்முகம் பயிற்சி அளித்து வருகிறார். இப்பயிற்சியில் 32 மாணவிகள் பயிற்சி பெற்று வருகின்றனர். பயிற்சிக்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் பழனி செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் வளர்மதி, பழனிச்செல்வி, கல்பனா, கலைச்செல்வி, ராஜேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தாவேக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் அவர்களின் பட்ஜெட் தாக்கல் அறிக்கை போதுமானதாக இல்லை என்றும் சென்னை ராயபுரத்தில் நாடு தழுவிய மாற்றத்திற்கான பிரச்சார பயணத்தை தொடங்கி வைத்தபோது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாடு தழுவிய மாற்றத்திற்கான பிரச்சார பயணம் நடைபெற்றது. சிங்காரவேலர் மணிமண்டபத்திலிருந்து துவங்கிய பிரச்சார பயணத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தொடங்கி வைத்தார். பிரச்சார பயணத்திற்கு ராயபுரம் பகுதி செயலாளர் ஜிலானி தலைமை தாங்கினார்.
மாற்றத்திற்கான பிரச்சார பயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா முழுவதும் மாற்றத்திற்கான பிரச்சார பயணம் 6ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு நடைபெறுகிறது என்றும் இந்த பிரச்சார பயணத்தில் மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள், கடல் சார்ந்த பகுதி மக்கள், தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள் ஆகியோரின் வாழ்வாதாரம் குறித்து கேட்டறிய உள்ளோம் என்றும் தெரிவித்தார். மேலும் தாவேக அரசு விவசாயிகளுக்கு கொடுத்த தேர்தல் அறிக்கை நிதியை வழங்க வேண்டும் என்றும், கால அவகாசங்கள் எடுத்துக்கொண்டாலும் தாவேக அரசு படிப்படியாக தங்களது வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், அறைகள் விடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலும் 10 தினங்கள் இந்த பிரச்சாரம் நடைபெறும், தொடர்ந்து நடைபெறும். ஆகஸ்ட் 15 நாட்டின் தேசிய கொடியை ஏற்றி இந்த நடைபெற இயக்கம் நிறைவடையும். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ராஜா உட்பட தேசிய தலைவர்களும் மாநில தலைவர்களும் பலரும் பங்கேற்க இருக்கிறார்கள். இன்று தோழர் சிங்காரவேலர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வடசென்னை சார்பில் ஒரு இடைக்கமிட்டியின் சார்பில் இந்த பிரச்சார பயணம் துவங்கி இன்று முழுவதும் நடைபெற இருக்கிறது. பிரச்சார நடைபெற இயக்கத்தின் முதல் கோரிக்கை, நாடு வரலாறு காணாத வகையில் வேலையில்லா திண்டாட்டத்தால் அவதியுறுகிறது. படித்த, உழைக்கும், ஆற்றல் மிக்க பல கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை மறுக்கப்படுகிறது. அவர்கள் புலம்பெயர்கிறார்கள், நாடு விட்டு நாடு செல்கிறார்கள். எனவே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், உழைக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதுவரை அவர்களுக்கு நெய்வேலி இந்திரா நகர் ஆர்ச்கேட் பகுதியில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் குழந்தைகளுக்கு 6 மாத காலத்திற்கு தாய்ப்பால் அளிப்பதின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகர் ஆர்ச்கேட் பகுதியில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணி இந்திரா நகர் ஆர்ச் கேட்டிலிருந்து தொடங்கி முக்கிய சாலைகள் வழியாக சென்றது. பேரணியில் மருத்துவத்துறையினர், மருத்துவம் சங்கத்தினர், ரோட்டரி சங்கத்தினர், பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு 6 மாதங்களுக்கு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே சிறந்த உணவு, தாய்ப்பால் குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், தாய்ப்பால் கொடுப்போம், ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவோம் என்பன உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்று தாய்ப்பாலின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். செய்யாறு அடுத்த வெம்பாக்கம் கிராமம் அருகே பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற வேன் கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்த 15 குழந்தைகள் வெம்பாக்கம் மருத்துவமனையிலும், படுகாயமடைந்த 3 குழந்தைகள் காஞ்சிபுரம் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்துள்ள வெம்பாக்கம் சாலையில் தனியாருக்கு சொந்தமான யுரேகா என்ற மழலையர் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் தனியாருக்கு சொந்தமான டூரிஸ்ட் வேன் மூலம் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைக்கின்றனர். இந்நிலையில் இன்று வழக்கம் போல் பள்ளி முடிந்து மாலை 4:30 மணியளவில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் வேன் சுமங்கலி கிராமம் அருகே சென்றபோது சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனை அறிந்த அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் கிராம மக்கள் குழந்தைகளை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக வெம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் லேசான காயமடைந்த மாணவர்களை தவிர பலத்த காயமடைந்த 3 மாணவர்கள் மேல் சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவர்கள் அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் வேன் ஓட்டுநர் அதிவேகமாக சென்றதே விபத்திற்கான காரணம் என தெரிய வந்தது. மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் குவிந்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது. அலங்காநல்லூர் அருகே மதுபோதையில் லாரியை இயக்கி 10க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தி நிற்காமல் லாரியை ஓட்டிச் சென்ற வாலிபரால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அடுத்த நகரி பகுதியிலிருந்து ஆரோக்கியா பால் நிறுவன வாகனத்தை விக்கிரமங்கலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் ஜெயபிரகாஷ் என்பவர் மதுபோதையில் ஓட்டிச் சென்றார். அப்போது சாலை ஓரம் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த முத்துப்பாண்டி என்பவர் மீது மோதிவிட்டு அங்கிருந்து நிற்காமல் சென்ற லாரியை பொதுமக்கள் நிறுத்த முயன்றபோது எதிரே வாகனங்களில் வந்தவர்கள் என 10க்கும் மேற்பட்டோர் மீது ஜெயபிரகாஷ் லாரியை மோதவிட்டு விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதனால் கொதித்தெழுந்த பொதுமக்கள் லாரியை 4
4 கிலோமீட்டர் தூரத்திற்கு பின்தொடர்ந்து சென்று நத்தம் மதுரை சாலையில் மடக்கி பிடித்து ஓட்டுநர் ஜெயபிரகாஷை சரமாரியாக தாக்கியதுடன் அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விபத்தில் காயமடைந்த முத்துப்பாண்டி சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முசிறியில் எரிதுயில் பூங்கா தகன எரிவாயு மேடையை திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரித்திக் தயாள் ஆய்வு செய்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். திருச்சி மாவட்டம் முசிறி நகராட்சிக்கு சொந்தமான எரிதுயில் பூங்கா மற்றும் அங்குள்ள எரிவாயு தகன மேடையின் செயல்பாடுகள் குறித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரித்திக் தயாள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது எரிவாயு தகன மேடை செயல்பாடுகள் குறித்தும் இது தொடர்ந்து சுற்றுவட்டார பகுதிகளில் எந்த அளவிற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு இறந்த சடலங்களை கொண்டு வருகின்றனர் எனவும் நகராட்சி பொறியாளர் இடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பிரித்திக் தயாள் மற்றும் முசிறி சார் ஆட்சியர் சுக்ரி சுவாங்கி குந்தியா ஆகியோர்கள் மரக்கன்றுகளை நட்டு வைத்து தண்ணீர் ஊற்றினர். அப்போது நகராட்சி பொறியாளர் சம்பத்குமார் மற்றும் வருவாய்த்துறையினர் அரசு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எந்த அறிவிப்பும் இல்லாததை கண்டித்து வேதாரண்யம் விவசாயிகள் நெற்றியில் நாமம் போட்டுக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான எந்த அறிவிப்பும் இல்லாததால் நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் விவசாய அகிலன் தமிழ்ச்செல்வன் தலைமையில் தலையில் துண்டு போட்டுக்கொண்டு நெற்றியில் நாமமிட்டு நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக விவசாயிகளை ஏமாற்றப்பட்ட பட்ஜெட் என கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஏன்னா கூட்டுறவுத்துறை கடன் சம்பந்தமான வரி அந்த கடன் விலக்குகள் எந்த அறிவிப்பும் இல்லை. அது போன்ற வறட்சி நிவாரணங்கள் இல்லை. டீசல் மானியங்கள், அந்த வறட்சி மானியம், கோடை உழவு மானியம், அது மாதிரி எந்த விதமான நேரடி பலவகைகள் எதுவுமே இல்லை. விவசாயிகளுக்கான இப்போ பொருளை உற்பத்தி செய்தல், அந்த சந்தைப்படுத்தல் போன்ற எந்த தன்னிறைவு திட்டங்கள் இல்லை. புவிசார் குறியீடுகள் சம்பந்தமான எந்த விதமான தமிழ்நாட்டில் இருக்க எந்த அறிவிப்புகளும் இல்லை. மதுராந்தகம் அடுத்த 21 தேன்பாக்கம் கிராம மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் எனவும் தங்களை காலி செய்யாதவாறு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் கிராம பெண்கள் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு கோரிக்கை விடுத்து உள்ளனர். அச்சரப்பாக்கம் அருகே வீட்டுமனை பட்டா கேட்டு 21 தேன்பாக்கம் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்துள்ள 21 தேன்பாக்கம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருவதாகவும் மின் கட்டணம் மற்றும் வீட்டு வரி கட்டியதற்கான ஆவணங்கள் வைத்துள்ளதாகவும் தற்போது தனிநபர் மற்றும் வருவாய்த்துறையினர் நாங்கள் வசிக்கும் வீடுகளை காலி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நாங்கள் குழந்தைகள் மற்றும் வயதானவர்களை வைத்துக்கொண்டு எங்கே செல்வதென தெரியவில்லை எனவும் எங்களுக்கு வேறு வழியில்லை என்றும் தமிழக முதலமைச்சர் கருணை அடிப்படையில் நாங்கள் வசிக்கும் இதே பகுதியில் வீடுகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றும் எங்களை காலி செய்யாதவாறு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு கிராமத்து பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் அருகே ஆசிரியர்கள் கண்டித்ததால் பெற்றோர் பயன்படுத்திய பிபி மாத்திரை சாப்பிட்ட 3 மாணவிகள் ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்பள்ளிப்பட்டு பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 3 மாணவிகளை ஆசிரியர்கள் தனி அறையில் வைத்து கண்டித்ததாக தெரிய வருகிறது. இதனால் மனவேதனையடைந்த மாணவிகள் 3 அளவிற்கு அதிகமான இரத்த அழுத்த மாத்திரைகளை சாப்பிட்டுவிட்டு மயங்கினர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பள்ளி நிர்வாகம் அவர்களை உடனடியாக செங்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் 12ஆம் வகுப்பு மாணவி மதுமிதாவின் நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக மருத்துவர்கள் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அறிந்த பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் செங்கம் அரசு மருத்துவமனையில் ஒன்று கூடியதால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளிலும் மலையோர பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழ்நிலை நீடித்து வருகிறது. கேரளாவில் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் மிதமான மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மலையோர பகுதிகளான கடையாளுமூடு, பேச்சிப்பாறை, குலசேகரம், பொன்னை பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. களியக்காவிளை, குளித்துறை, மார்தாண்டம், அழகிய மண்டபம், தக்கலை போன்ற பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மாவட்டம் முழுவதும் பரவலான மழை காணப்பட்டதால் குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றது.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகபெருமானுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், மஞ்சள், பன்னீர் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பட்டாடைகளாலும் மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அதன் பின்னர் முருகபெருமான் தங்க கவசத்துடன் வேலுடனும் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அதனைத் தொடர்ந்து ஆடி கிருத்திகையில் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆடி கிருத்திகையில் முருகபெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் என்டர்பிரைசஸ் உரிமையாளரும் செங்காடு ஊராட்சி மன்றத்தின் 5வது வார்டு உறுப்பினருமான கோமதி ராஜசேகர், இருங்காட்டுக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகவேல் ஆகியோர் வல்லக்கோட்டை முருகபெருமானை வழிபட்டனர். விழாவில் வல்லக்கோட்டை செயல் அலுவலர் செந்தில்குமார், ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், ஆய்வாளர்கள், மருத்துவர்கள் உட்பட திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர், அரக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திரண்டு முருகபெருமானை வழிபட்டனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகபெருமானின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழ்கிறது. இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா மிகுந்த பக்தி பரவசத்துடன் நடைபெற்று வருகிறது. விழாவின் 3ஆம் நாளான இன்று அதிகாலையில் மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பலவித மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைர ஆபரணங்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மகா தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என பக்தி முழக்கமிட்டு வழிபட்டனர். மலைக்கோவிலில் உள்ள காவடி மண்டபத்தில் உற்சவர் முருகபெருமான் வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் ஏராளமான முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக மலைக்கோவிலுக்கு வந்து காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் அலகு குத்தியும் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றியதுடன் வெள்ளி கவச அலங்காரத்தில் காட்சியளித்த முருகபெருமானை வழிபட்டனர். பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் கோயில் நிர்வாகம், காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் இணைந்து பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். ஆடி கிருத்திகை விழாவை ஒட்டி திருத்தணி நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. அறுபடை வீடுகளின் 4ஆம் படை வீடான கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. கும்பகோணம் அடுத்த சுவாமிமலையில் முருகபெருமானின் 4ஆம் படைவீடாக சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் அமைந்து உள்ளது. இத்தலத்தில் 60 தமிழ் வருட தேவதைகளும் 60 படிக்கட்டுகளாக அமைந்து உள்ளனர். மேலும் ஓம் எனும் பிரணவ மந்திர பொருளை தந்தை சிவபெருமானுக்கு குருவாக இருந்து சுவாமிக்கு நாதனாக உபசேகம் செய்த தலம் என்பதால் இங்கு மூலவர் சுவாமிநாத சுவாமி என பெயர் பெற்று போற்றப்படுகிறார். இத்தகைய சிறப்பு பெற்ற திருத்தலத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு இன்று அதிகாலை மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு மஞ்சள் பொடி, திரவிய பொடி, பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தங்க கவசம் வைரவேலுடன் காட்சியளிக்கும் சாமிநாத சுவாமியையும் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக சுவாமியையும் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அர்ச்சனைகள் செய்தும் தீபங்கள் ஏற்றியும் வழிபாடு செய்தனர். திருச்செந்தூர் அடுத்த குலசேகரப்பட்டினத்தில் அமைந்துள்ள முத்தாரம்மன் திருக்கோவிலில் ஆடி கொடைவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்தியாவில் மைசூருக்கு அடுத்தபடியாக திருச்செந்தூர் அடுத்த குலசேகரப்பட்டினத்தில் அமைந்துள்ள முத்தாரம்மன் திருக்கோவிலில் தசரா திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் நடைபெறும் கொடைவிழா சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. ஆடி கொடைவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி பந்தக்கால் நடப்பட்டு பூஜைகளுடன் தொடங்கியது. இதனையடுத்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தசரா குழுவினர் மற்றும் பக்தர்கள் 11 அடி முதல் 24 அடி வரையிலான அலகு குத்தியும் தீச்சட்டி எடுத்தும் பாத யாத்திரையாக சென்று பக்தி பரவசத்துடன் முத்தாரம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதனையடுத்து மஞ்சள் நீராடும் விழா நடைபெற்றது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். நதிநீர் இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும். பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தல். மாற்றம் என்று சொல்லி வந்தவர்கள் அளித்த பட்ஜெட்டில் மாற்றம் இல்லை. முன்னாள் வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேட்டி. வளமான தமிழ்நாட்டை நோக்கிய நமது வெற்றி பயணம் தொடரட்டும்.
தமிழக வேளாண் பட்ஜெட் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பட்ஜெட் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெருமிதம். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை தமிழக அரசு உயர்த்தினால் உச்சநீதிமன்றத்திற்கு செல்வோம். கேரள அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் மான் ஜோசப் எச்சரிக்கை. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.